நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமாக ஃபஸ்ட் பேப்பரில் லாஸ்ட் ரோமனான கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வர்ண கிசே கஹத்தே ஹேன், எழுத்துன்னு எதை சொல்கிறோம்? பாஷா மே பிரயுக்த மூல் துவனி அத்வா உஸ்கே சிஹ்ன கோ வர்ண கஹத்தே ஹேன். பாஷாமே ஒரு மொழியில் பிரயுக்த காணப்படக்கூடிய மூல் துவனி அடிப்படையான சவுண்டு, அத்வா மேலும், உஸ்கே சிஹ்ன அதோட சிம்பல், கோ வர்ண கஹத்தே ஹேன். ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டால் அதோட அடிப்படையான சவுண்டு மற்றும் அதோட சிம்பல் அதை தான் எழுத்துன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கிலீஷ் மொழியே எடுத்துக்கோமே. ஏ அப்படிங்கிற அந்த சவுண்டு மேலும் அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த சிம்பல், இது ரெண்டையும் சேர்த்து தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி டெஃபினிஷனில் சொல்கிறாங்க? பாஷாமே மொழியில் பிரயுக்த காணப்படக்கூடிய மூல் துவனி அடிப்படையான சவுண்டு, அத்வா மேலும், உஸ்கே சிஹ்ன அதோட சிம்பல், கோ அதனை, வர்ண கஹத்தே ஹேன் எழுத்துன்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஷின், கதித் யா லிக்கித் பாஷா கா மூல் ஆதார் கியா ஹே. பேச்சு மற்றும் எழுத்து மொழிக்கான அடிப்படை ஆதாரம் என்ன? கதித் பேச்சு மொழி, யா லிக்கித் பாஷா எழுத்து மொழி, கா அதனுடைய, மூல் ஆதார் அடிப்படை ஆதாரம், துவனி ஹே சவுண்டு பேச்சு மொழி. இப்போ நம்ம பேசுகிறதுக்கு நம்மளோட கருத்தை அடுத்தவங்கள்ட்ட தெரிவிக்கணும். அப்போ நம்ம அதுக்கு எதை பயன்படுத்துகிறோம்? அந்த சவுண்டு, அதன் மூலம் தான் நம்ம அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறோம். மேலும் இப்போ நீங்கள் ஒரு கொஷின் மெமரி பண்ணிவிட்டு எழுதணும்னு நினைக்கிறீங்க, அதை சொல்லி பார்த்து தானே நம்ம எழுதணும். அப்போ அதுக்கும் அந்த சவுண்டு தான். அப்போ பேச்சு மொழியாக இருக்கட்டும் இல்லை எழுத்து மொழியாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது அதோட சவுண்டு தான். லிபி கிசே கஹத்தே ஹேன். லிப்பினா எழுத்து முறை அப்படின்னு எதை சொல்கிறோம்? ध्वनियों को लिखने के लिए साउंड्ஸை எழுதுறதுக்காக, ध्वनियों को साउंड्ஸை எழுதுறதுக்காக, जिन चिह्नों का எந்த சிம்பிள்ஸை பிரயோக் கியா ஜாத்தா ஹே சிம்பிள்ஸ் பயன்படுத்தப்படுகிறதோ உசே லிபி கஹத்தே ஹேன், அதை தான் லிப்பின்னு சொல்கிறோம். இப்போ அவு அப்படிங்கிற அந்த சவுண்டை எழுதுறதுக்கு நம்ம எந்த சிம்பலை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் லிப்பின்னு சொல்லப்படுது. ஹமாரே சன்விதான்மே நம்மளோட சட்டத்தில் கித்னி பாஷாவுக்கோ எத்தனை லாங்குவேஜஸ் ராஷ்ட்ரிய பாஷா கா தர்ஜா தியா கயா ஹே. நம்மளோட நாட்டில் வந்து நம்மளோட சட்டத்தில் எத்தனை லாங்குவேஜஸ்க்கு நேஷ்னல் லாங்குவேஜுங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய லாங்குவேஜஸ் இருந்தால் கூட நம்மளோட சட்டத்தில் ஒரு 22 மொழிகளுக்கு தான் தேசிய மொழி நம்ம நாட்டோட மொழிங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹமாரே சன்விதான்மே நம்மளோட சட்டத்தில் 22 பாஷாவுக்கோ 22 மொழிகளுக்கு ராஷ்ட்ரிய பாஷாக்கா தேசிய மொழிங்கிற தர்ஜ தியா கயா ஹே அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிந்தி வர்ணமாலாமே ஹிந்தி எழுத்துகளின் தொகுப்பில் கித்னே ஸ்வர் और व्यंजन है எத்தனை உயிரெழுத்து மற்றும் உயிர்மை எழுத்து இருக்கிறது? ஹிந்தி வர்ணமாலாமே ஹிந்தி எழுத்துகளின் தொகுப்பில் 11 ஸ்வர் और 33 व्यंजन है. ஹிந்தி எழுத்துகளின் தொகுப்பில் 11 உயிரெழுத்து மற்றும் 33 உயிர்மை எழுத்துகள் இருக்கின்றன. வர்ண மாலானா என்ன? வர்ணனா எழுத்து, வர்ண மாலானா எழுத்துகளின் தொகுப்பு. ஸ்வரோं का प्रयोग कैसे होता है. உயிரெழுத்து எப்படி பயன்படுத்தப்படுது? வேறு ஏதாவது எழுத்தோட நம்ம மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோமா? அப்படிங்கிற உயிரெழுத்து எந்தவித எழுத்தோடையும் சேர்ந்தெல்லாம் உச்சரிக்கப்படலை, அது சுதந்திரமாக உச்சரிக்கப்படுது. இது மான்னு எடுத்துக்கோங்களேன், அந்த வியஞ்சன் இம்மு குட்டல் அது உயிரெழுத்தோடு இணைந்து தான் உச்சரிக்கப்படுது. ஆனால் இந்த அப்படிங்கிற அந்த உயிரெழுத்துக்கள் அனைத்துமே வரிசையில் வரக்கூடிய அனைத்து உயிரெழுத்துக்களுமே சுதந்திரமாக தான் உச்சரிக்கப்படுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்வரோं का प्रयोग உயிரெழுத்தின் பயன்பாடு சுதந்திர ரூப் சே ஹோத்தா ஹே சுதந்திரமாக பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு 7th கொஷின், व्यंजन किसे कहते हैं. व्यंजन எதை சொல்கிறோம்? ஸ்வரோं की सहायता से உயிரெழுத்தோட உதவியினால் உச்சரிக்கப்படுற வர்ணோங்கோ எழுத்துக்களை व्यंजन कहते हैं व्यंजन சொல்கிறோம். அதாவது இப்போ பா இப்பு குட்டல் பா அது அந்த உயிரெழுத்தோட உதவியோடு உச்சரிக்கப்படுறது தான் व्यंजन. அதை தான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஸ்வரோं की सहायता से உயிரெழுத்தோட உதவியினால் வர்ணோங்கோ உச்சரிக்கப்படும் எழுத்துக்களை व्यंजन कहते हैं கான்சனன்ட் சொல்கிறோம்.
एट्थ क्वेश्चन संयुक्त व्यंजन किसे कहते हैं संयुक्त व्यंजनना मिक्स्ड कॉन्सोनेंट அப்படின்னு எதை சொல்கிறோம் உதாரணம் दीजिए एग्जाम्पल சொல்லுங்கள் दो व्यंजनों के मेल को இரண்டு கான்சனன்ட்ஸை ஒன்று சேர்க்கும்போது संयुक्त व्यंजन कहते हैं संयुक्त व्यंजन அழைக்கப்படுது இப்போ இத்து கூட்டல் ர இத்ர அப்படின்னு ரெண்டுமே கான்சனன்ட் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாகுதுல்ல அதுதான் संयुक्त व्यंजन சொல்லப்படுது नाइन्थ क्वेश्चन अनुस्वर किसे कहते हैं अनुस्वरना எதை சொல்கிறோம் स्वर के बाद आने वाले व्यंजन को अनुस्वर कहते हैं இப்போ நம்ம அதுனா ஆக்சுவலாக நமக்கு ஸ்வர்னு எடுத்துக்கிட்டால் அதில் 13 எழுத்து இருக்குது ஆனால் அந்த 13மே ஸ்வர் கிடையாது அதில் இருக்க 11 எழுத்து அவு அப்படிங்கிறது வரைக்கும் தான் ஸ்வர்ரு அதுக்கப்புறம் வரக்கூடிய அக அது ரெண்டும் ஸ்வரில் வராது அதில் அந்த அப்படிங்கிறது தான் அனுஸ்வர்னு அழைக்கப்படுது இப்போ ஸ்வருங்கிறது அவ்வோட முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு வரக்கூடிய எழுத்தை நம்ம அனுஸ்வர்னு சொல்கிறோம் அந்த டெஃபினிஷனை தான் இப்போ இங்கே பார்க்குறோம் ஸ்வர்க்கே பா स्वरुக்கு பிறகு ஆனே வாலே வரக்கூடிய व्यंजन को அந்த கான்சனன்ட்டை அனுஸ்வர்னு சொல்கிறோம் 10th one विसर्ग के कुछ उदाहरण दीजिए இப்போ விசர்கனா என்ன அதுக்கு சில எக்ஸாம்பிள் இதில் விசர்கனா என்னன்னு சொல்லலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஸ்வருங்கிறது அவு அதோட முடிஞ்சிருச்சு அந்த அம்முங்கிறது அனுஸ்வர்னு சொல்கிறேன் அஹ அப்படிங்கிறது தான் அந்த விசர்கன்னு சொல்லப்படுது நம்ம தமிழில் எப்படி ஆயுத எழுத்து அக் அப்படிங்கிறது ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம் அது உயிரெழுத்தோட வராதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் இதில் அகங்கிறதும் இந்த அகங்கிறது விசர்கன்னு அழைக்கப்படுது அந்த அக சவுண்டை வச்சு உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம விசர்கக்கு எடுத்துக்காட்டாக இங்கே கொடுக்குறாங்க விசர்கக்கே குச் உதாகரன் இந்த விசர்கவுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அத்தக புனக பிராயக கிரமஷக ஆதி எல்லாமே இந்த அக அந்த சவுண்ட்லேயே வந்திருக்கு 11th கொஷின் வந்து அனுநாசிக் சிஹ்னக்கோ உதாகரன் தீஜியே அனுநாசிக் சிஹ்னனா இந்த நாசிக் சவுண்டு மூக்கு மூலமாக நம்ம உச்சரிக்கிறோம் ஹா ஹூ அந்த மாதிரி மூக்கு மூலமாக உச்சரிக்கிறோமே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அனுநாசிக் சிஹ்னன்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் ஆ ஊ ஏங் மா ஹூ ஆயேங் आदि अनुनासिक चिन्ह के कुछ उदाहरण है இதெல்லாம் அனுநாசிக் சிம்பிள்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது 12th क्वेश्चन हल या हलंत चिन्ह व्यंजन में कहाँ लगाया जाता है हल या हलंत அப்படிங்கிற அந்த சிம்பிள்ஸ் வந்து व्यंजனில் எங்கே குறிக்கப்படுகிறது உதாகரணம் தீஜிய எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் ஹல்யா ஹலந்துன்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா ஒரு எழுத்து புள்ளி வச்ச எழுத்தாக நம்ம சொல்லும்போது அதை பார்த்தா அந்த எழுத்துக்கு அடியில் லைட்டாக ஒரு கோடை போட்டு அது புள்ளி வச்ச எழுத்தாக உச்சரிப்போம் அந்த சவுண்டு தான் அந்த சிம்பிள் அதை வந்து புள்ளி வச்ச எழுத்தாக நம்ம உச்சரிக்கிறதுக்கான அந்த சிம்பிள் வந்து எங்கே இடப்படுகிறது அந்த லைட்டாக ஒரு கோடுன்னு சொல்கிறனே அது மேலேயா கீழேயா அதை சொல்கிறாங்க ஹல்யா ஹலந்த் சிஹ்ன ஹல் அல்லது ஹலந்துங்கிற அந்த சிம்பிள் அதுக்கு பேர் வந்து ஹல்யா ஹலந்த் சிம்பிள் व्यंजन के नीचे लगाया जाता है व्यंजனுக்கு கீழே இடப்படுகிறது ஒரு வியஞ்சனை எழுதி அதுக்கு கீழே தான் அந்த சிம்பிளை போடுறாங்க இப்போ ஜகத் வித்வான் சிஹ்ன இதிலலாம் பாருங்கள் அந்த அதனால் ஜக இத்து தாவுக்கு அடியில் ஒரு சின்ன கோடு மாதிரியும் வித்வான் இதுக்கு அடியில் ஒரு சின்ன கோடு சிஹ்ன அந்த சின்ன கோடு அதுதான் அந்த ஹல்யா ஹலந்த் சிம்பிள்னு சொல்லப்படுது ஆதி இஸ்கே குச் उदाहरण है இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் 13th क्वेश्चन किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है எந்த வேர்ட்ஸில் விசர்கனா நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் விசர்க அப்படிங்கிறத அந்த அத்தக புனக அந்த மாதிரி அந்த 2 டாட் லெட்டர்ஸு அந்த அதனால் எந்த வார்த்தைகளில் விசர்கவை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க தத்பவ அப்படின்னா சான்ஸ்கிரிட்லேருந்து அப்படியே எடுத்து ஹிந்தியில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அந்த தத்பவல விசர்கவை பயன்படுத்த மாட்டாங்க தத்தா தேசி சப்தோமே சான்ஸ்கிரிட்லேருந்து சில மாற்றத்தோட ஹிந்தியில் பயன்படுத்துகிறத தத்பவன்னு சொல்கிறோம் அந்த தத்பவ மற்றும் தேசினா அது நம்ம மற்ற மொழிகள்லேருந்து சில வார்த்தைகள் எடுத்து இப்போ ஹிந்தியில் பார்த்திங்கன்னா இப்போ டேபிள் அந்த மேஜைன்னு சொல்கிறோம் தமிழ்லையும் அப்போ அதுலேயும் மேஜுங்கிறோம் அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு வார்த்தையை உருவாக்காமல் மற்ற லாங்குவேஜிலேருந்து சில வார்த்தைகளை எடுத்துக்கிறாங்க அதுதான் நம்ம இங்கே வந்து தேசி சப்தம்னு சொல்கிறாங்க அப்போ
तद्भव तथा देशी शब्दों में இது ரெண்டுலேயுமே விசர்க கா பிரயோக் நஹி ஹோத்தா. அதாவது சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்து சின்ன மாற்றம் பண்ணி பயன்படுத்துகிறாங்களே அந்த வார்த்தைகள்லையும், அப்புறம் வெளிநாட்டு மொழிகளாக இருக்கட்டும் மற்ற மொழிகளாக இருக்கட்டும் அதுலேருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லையும் நம்ம இந்த விசர்கவை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 14th கொஷின், ஹிந்தி அங்கோங்கா தேவனாகரி ரூப் லிக்கியே. அதாவது தேவனாகரியில் எப்படி 1 2 3 எழுதப்படுது அப்படின்னு இங்கே எழுதி காட்டியிருக்காங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவனாகரி அங்கோங்கா அந்தராஷ்ட்ரிய ரூப் லிக்கியே. இந்த ஹிந்தி நம்பர்ஸை எப்படி நம்ம அந்த இன்டர்நேஷ்னலில் இதுனா நம்பர்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னு அதை 1 2 3 எழுதி காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த 15 கொஷின்ஸை நீங்கள் நல்லா தரோ பண்ணும்போது 8 கொடுத்து இதிலேருந்து 5 எழுத சொல்லுவாங்க. 10 மார்க்ஸ் வரும். ரொம்ப அதனால் 1 வேர்டு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக இருக்குது. ஒரு எஸ்ஏயை படித்து நீங்கள் அதில் 5 போடுவாங்களோ 4 போடுவாங்களோ அப்படி அந்த டஃப்பான ரோமன்ஸை விட இது ரொம்ப ஈஸியாக 1 வேர்டு அந்த ஈஸியாக தரோ பண்ணிங்கன்னா இதில் 10 மார்க்ஸ். இப்போ ஒரு கொஷினை நல்லா கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக அதுக்கு வந்துடும். அப்போ இந்த ரோமனை நல்லா தரோ பண்ணிங்கனாலே நமக்கு ஃபஸ்ட் பேப்பரில் 10 மார்க்ஸ் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். சாய்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. 8 கொடுத்து உங்களுக்கு 5 எழுத சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் ஸ்கந்தாஸ் ஹிந்தி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.